ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி டக்குன்னு பண்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம். பட்டாணி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பண்ணுவோம். இன்னைக்கு நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. பட்டாணி குருமா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பட்டாணி 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், தனியா பொடி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், வரமிளகா 4, சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 2, புதினா இலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை தாளிக்க தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பட்டாணி குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் பட்டாணி நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சா அது கூட யூஸ் பண்ணலாம். நான் காஞ்ச பட்டாணி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சிங்க. இப்போது தாளிக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, இதோட பச்சை வாசனை போக வதங்கணும். எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கினா தான் குருமா நல்லாயிருக்கும். குருமான்னு இல்லை, இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எது பண்ணாலுமே அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா இலை, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ள வறுத்து அரைக்கிறது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நாம இந்த பக்கம் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வரமிளகா சேர்க்க போகிறோம். ஒரு 4 வரமிளகா. இது கூடவே தாளிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டோம் இல்லையா, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரத்துக்கு வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2லேருந்து 1/4 டீஸ்பூன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். மிளகு. இது கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். தேங்காய் நல்ல ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம் இதில். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதோட ஈரப்பதம் போனால் போதும், பெரட்டினா போதும் அந்த சூட்டில். இப்போ இந்த பக்கம் நல்லா வறுத்தாச்சு, அது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, தனியா பொடி சேர்த்துக்கலாம்.
தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி. நம்ம மசாலாலாம் பெருசாக ரொம்ப தாளிக்கல, அதனால கரம் மசாலா சேர்க்குறோம். இப்போ இந்த பக்கம் இது பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பொடியெல்லாம் சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பட்டாணியும் சேர்த்துடலாம். நாம் பட்டாணியும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி பட்டாணியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அப்புறம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்தது நல்லா ஆறிருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வறுத்தது நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் தண்ணி விட்டுருந்தோம். நல்லா அதுவும் கொதி வந்துடுது பாருங்க. நல்லா மசாலாலாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுப்போம். நல்லா இந்த குருமா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும். அதாவது பார்க்கும்போது வந்து பட்டாணி குருமா தானே அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பீங்க. பட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். ஒவ்வொரு மாதிரி அவங்க ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி என்னோட ஸ்டைலில் பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு கொதி வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இல்லை கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டாணி குருமா ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் சர்வ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். பட்டாணி குருமா செய்முறை. பேனில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, சீரகம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயமும் சேர்த்து கண்ணாடி மாதிரி வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின்னு இருக்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் பேன்ல வந்து எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகா, கொஞ்சம் முந்திரி, தேங்காய் இதை லைட்டாக வறுத்துட்டு ஆறினோடனே அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தனியா பொடியும் கரம் மசாலா பொடியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மேலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பட்டாணி குருமா ரெடி. நம்மளுடைய பட்டாணி குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.